இந்த வாரம் ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்ல எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த அந்த என்னோட பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2, 3 டசன் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்கிட்ட அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட், அட்வர்டைஸ்மென்ட், பிபிசி இத பத்திலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒண்ணு பார்த்து ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அவங்க ரொம்ப ரொம்ப இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட ப்ராடக்ட் இன்னும் ஃபுல் ஆகல. அவங்களோட சர்வீசஸ் கிளாரிட்டி இன்னும் டிஃபைன் ஆகல. விஷன் இன்னும் கரெக்ட்டா பிளானிங் பண்ணல. ஆப்பரேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் செட்டப் இன்னும் ரெடி ஆகல. ஆனா அதுக்குள்ள அவங்க வந்து விளம்பரத்திலயும், பிஆர்லயும், மார்க்கெட்டிங்லயும் எக்கச்சக்கமா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 30, 40% அவங்க பேங்க்ல இருக்கிற பணம் முழுக்க இதுல ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி நாங்க அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து நாங்க மார்க்கெட்டிங் பண்றது சந்தோஷம் தான். ஆனால் இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைய. யங் ஸ்டார்ட் அப்க்கு இது யூஸ் ஆகாது. முதல்ல உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸ்